வணக்கம் நண்பர்களே. தாவேக தலைவர் விஜய் எங்கே பிரச்சாரத்துக்கு போனாலும் கடல் அலை மாதிரி மக்கள் வராங்க. அவருக்கு முருகர் கையில் இருக்கிற வேல் கொடுக்குறாங்க, கிட்டார் கொடுக்குறாங்க, நெற்கதிகள் கொடுக்குறாங்க. இந்த அன்பையெல்லாம் அவர் ஏற்றுக்கிறாரு. ஆனால் ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு இது மட்டும் போதுமா? கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. ஒரு பிரச்சாரத்தின் கோல்டன் மொமெண்ட் அப்படின்றதே மக்கள் முன்னாடி மைக் பிடிச்சு பேசுகிற அந்த 15 நிமிஷம்தான். படிக்காத பாமர மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது விஜய் அவர்களை 90% வெற்றிக்கு அருகாமையில் அழைத்து செல்லும். ஆனால் படித்த 1% இருக்கிற நடுநிலைவாதிகள் நீங்கள் மைக் பிடிச்சு பேசுகிற அந்த 15 நிமிஷத்தில் என்ன பேசுகிறீங்கன்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஓட்டு போடுவான். அந்த 1% ஓட்டு தான் உங்களை வெற்றி அப்படின்ற எல்லைக்கோட்டை தாண்டி கொண்டு போய் நிறுத்தும். அதனால் இந்த கோல்டன் மொமெண்ட்டை தவற விடாதீங்க. விஜய் தவற விட்ட ஒரு முக்கியமான கோல்டன் மொமெண்ட் அப்படின்னா அது என்ன தெரியுங்களா? ஆர் ஆசாவோட ஆடியோ. இது உண்மையோ பொய்யோ திமுக கட்சிக்காரங்க அதை பார்த்துக்குவாங்க. ஆனால் இந்த ஆடியோவை பற்றி விஜய் கண்டிப்பாக பேசி இருக்கணும். பேசி இருந்தால் ஸ்டாலின் உங்களுக்கு பதில் சொல்லியிருப்பார், நீங்கள் அவருக்கு திரும்ப பதில் சொல்லியிருப்பீங்க. மீடியா லைம்லைட் பூரா உங்கள் மேலே விழுந்திருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த போட்டியே 2 பேருக்கு நடுவில் தான். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே அப்படின்ற மாதிரி போயிருக்கும். ஆனால் இப்போ என்னாச்சு? இந்த கேள்விகளெல்லாம் கேட்டு எடப்பாடி பழனிசாமி ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. உங்களை பற்றி பேச வேண்டிய மீடியா எல்லாம் எடப்பாடி பழனிசாமியை பற்றி ஹெட்லைன்ஸில் போடுது. வேணும்னே முக ஸ்டாலின் உங்களை அவாய்ட் பண்ணுறாரு. விஜய் ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்த ஒரு தலைவரை நாமளே பேசி ஹெட்லைன்ஸில் வர வச்சிடக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. அதை நீங்கள் பிரேக் பண்ணணும். அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட், ஸ்டாலின் அவர்களை நீங்கள் சாருன்னு கூப்பிட்றது இது தேவையே இல்லை. அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. சட்டசபையில் ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதியை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு கருணாநிதி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கிப்பார் தெரியும் அப்படின்னு ரொம்ப கொச்சையாக பதில் சொன்ன திமுக தலைவர், கட்சி தொண்டன் எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. இவர்களுக்கு நீங்கள் சாருன்னு மரியாதை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அவரோட பேருக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் அவர்களே அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சேர்த்து பேசினா போதும். அடுத்ததாக உங்களோட கவனம் பூரா இந்த தீய சக்தி திமுக மேலே மட்டும்தான் இருக்கணும். இந்த அரசாங்கத்தில் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன தவறுகள்லாம் நடந்துச்சு, எவ்வளோ ஊழல் நடந்துச்சு, என்ன அநீதியெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் மீடியா முன்னாடி சொல்லும்போது தான் இன்னும் மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். ஏற்கனவே நீங்கள் எங்கே பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டாலும் காலையில் பெர்மிஷன் கொடுக்குறாங்க, ஈவினிங் அதை கேன்சல் பண்ணுறாங்க. இப்படி தான் நிலமை போயிட்டுருக்குது. இன்னும் தேர்தலுக்கு 12 நாள் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதில் பாதியாக வெறும் 6 நாள் தான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதியும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது ஒரு திமுகவோட ஸ்ட்ராட்டஜி. தேர்தல் களம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு கிடைக்கிற கோல்டன் மொமெண்ட்டை பயன்படுத்திக்க தவறாதீர்கள். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ண போகிறீங்களா இல்லை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே.